நான் பொம்மி. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இது ரொம்பவே முக்கியமான பதிவு அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா கோடைக்காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் எல்லா பக்கமே வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேர கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்தாகணும். என்னன்னு பார்த்தா நம்ம வீடும் சரி, வீட்டை சுற்றி இருக்க பகுதிகளையும் சரி ரொம்ப சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஏன்னா அந்த மாதிரி அசுத்தமாக சில இடங்கள் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து கிளம்பக்கூடிய கிருமிகளால் நிறைய நோய் தொற்றுக்கள் உருவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதுபோக அம்மை நோய், மேலும் அந்த வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரமாக பரவக்கூடிய தன்மை இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வீட்டை சுற்றி முதல்ல சுத்தமாக வச்சுக்குங்க. சுத்தமாக வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா உடல் சுத்தமும் இந்த நேரத்தில் ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒன்று. உடல் சுத்தம் அப்படின்னா பெரும்பாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்காமல் போகிறதே ஒரு ஃபேஷன் அப்படின்ட்டு குழந்தைங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு சொல்லி புரிய வைங்க. தினமும் தலைக்கு எண்ணெய் கட்டாயமாக வச்சு ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாகவே சொல்லலாம், தவறு கிடையாது. அதே போல் இதுவரையிலும் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலைன்னா கூட இந்த கோடைக்காலம் முடிகிற வரல வாரத்துக்கு 2 முறை வந்து கட்டாயம் எண்ணெய் தேய்த்து குளித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி கட்டாயமாக ஏற்படுத்திக்குங்க. ஏன்னா உடலானது ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை தான் தாங்கக்கூடியது. அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு வந்துட்டு நம்ம ஆளாக நேரிடும். அப்போ சிரமப்பட வேண்டி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும், நம்ம குழந்தைகளையும் பாதுகாத்துக்க முடியுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இதுக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி நிறைய வழிகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. என்னன்னா பெரும்பாலும் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம பாரம்பரிய முறைப்படி வந்த சில பழக்கங்களை கடைபிடிக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதுபடி பார்த்திங்கன்னா கட்டாயமாக தினமும் ஒரு டம்ளரில் வந்துட்டு நீர்மோர் குடிச்சு பழகுங்க. அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. உங்களோட வெப்பத்தை வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதுக்கு உண்டு அப்படிங்கிறத நல்லா நினச்சிக்கலாம். முடிஞ்சதுன்னா வீட்டிலேயே பானக்கம் செஞ்சு அதை குடிக்கிறதுக்கு பழகிக்குங்க. பானக்கமும் உங்கள் உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தினமும் காலையில் கொஞ்சமாக வெந்தயம் சாப்பிட்டு நீர்மோரை குடிச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த வெப்பமானது கட்டுக்குள் இருக்கும். டெய்லியும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவைனாச்சு கொஞ்சமாக உள்ளங்கையில் வெந்தயத்தை எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீர்மோரவோ அல்லது தண்ணீரவோ குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டரை குடிச்சு பழக்கப்படுத்திட்டோம் இல்லைங்களா? அதை தவிர்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் மண்பானை தண்ணீரை குடிச்சு பழகுங்க. வீட்டில் வந்துட்டு மண்பானையை வச்சுட்டு அதில் தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா இயற்கையாகவே அதுக்கு வந்துட்டு அந்த குளிர்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதனால் அந்த தண்ணீரை குளிர்ச்சிப்படுத்தி தரும். அந்த தண்ணீரை குடிக்கும்போது நம்மளுக்கு எந்த நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் அது மாற்றிடும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் நம்ம பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை கடைபிடிச்சிருப்போம். இந்த காலகட்டத்தில் அதை நம்ம வெறுத்து ஒதுக்கிறதுக்கே ஆளாக்கிட்டோம். இனிமேல் நம்ம அதை கடைபிடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய சாப்பாடு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதாவது இன்றைக்கி மீந்து போன சாப்பாட்டில் அம்மா தண்ணீரை ஊற்றி வைப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அதை நீச்ச தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி குடித்தாலே உடல் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அல்லது அதை வடிகட்டி குடிச்சிட்டு அந்த சாப்பாட்டில் கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி நல்லா கலக்கிட்டு சின்ன வெங்காயம், ரொம்ப முக்கியமாக சொல்கிறது சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு அதை நீங்கள் சாப்பிடும்போது அது உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். வெப்ப நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவாக அது கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரங்களாக உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா பழைய சாப்பாடு அப்படி இல்லைன்னா கம்மங்கூழ் குடிக்கலாம். உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆகாரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கம்மங்கூழ் வெளியெல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது சார், எல்லாம் ஒரே டம்ளரில் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் அதை பக்குவமாக செய்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா வீட்டில் அதை செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக மோர் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடலானது வெப்பநிலை அதிகமாகாமல் ஒரு கட்டுக்குள் அது வச்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வெப்பம் சம்மந்தமான நோய்கள் எதுவும் வராமல் இருக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இளநீர் அதிகமாக சேர்த்துக்குங்க. நம்ம தண்ணியை குடிக்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் அல்லது 2 நாளைக்கு ஒரு இளநீர் வீதம் சேர்த்துக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதோடு சேர்த்து பனைமரத்து நொங்கு கிடைக்கிது அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும் போது அதை எடுத்து சாப்பிட்டுக்குங்க. அது ரொம்ப நல்லது. அதுலேயும் கிராமப்புறத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நொங்கை சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க அந்த தோல் இருக்குது இல்லைங்களா, அதை முகத்துல எல்லாம் தடவிக்குவாங்க. அது எதுக்கு அப்படின்னம்னா வேர்க்கூரில் இருந்துட்டு நம்மளைய பாதுகாக்கும்.
அந்த சூரிய ஒளி தாக்கத்திலேருந்து முகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணா அது இருக்கும் அப்படிங்கிறனால தான் அந்த பழக்கம் இருந்துச்சு. அதை செய்யணும்னு தோணுச்சுன்னா கட்டாயம் அதை செஞ்சுக்குங்க. நிறைய தர்பூசணி சாப்பிடலாம், தவறு கிடையாது. இல்லை, நீர் சத்து அதிகமுள்ள பழங்களில் தர்பூசணி ரொம்பவே முக்கியமான இடத்தை பிடிக்கும். அதனால் அதை நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. பழச்சாறுகள் நிறைய குடிக்கலாம். தண்ணீர் சத்து அதிகமாக உள்ள எந்த பழமோ உணவோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறத நல்லா நினச்சிக்கணும். அதையும் மீறி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த நேரத்தில் வச்சுக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள நம்ம பாதுகாத்துக்க முடியும். இது எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கோ அல்லது எடுத்துக்கொள்கிறதுக்கோ சக்தி இல்லாத மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இயலாதவர்கள் நிறைய பேர் உங்கள் கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு டம்ளரில் நீர்மோரோ அல்லது கம்மங்கூழோ நீங்கள் செஞ்சுருக்கீங்க இல்லை வாங்கி கொடுக்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை இந்த நேரத்தில் தானமாக கொடுத்தா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கொஞ்சம் முடிஞ்சவங்களாக இருந்தால் தண்ணீர் பந்தல் வைக்கலாம், அதில் பானக்கமும் கலந்து வைக்கலாம், நீர்மோர் கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கும் போது உங்களுக்கு புண்ணிய பலன்கள் வந்து சேரும். இன்னும் ஒரு படி மேலே போனால் விசிறி தானம் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோடை காலத்தில் விசிறி தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஏழை எளியவர்களுக்கு, வயதில் மூத்தோர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த விசிறி தானம் பண்ணுறது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை உண்டு பண்ணும் அப்படின்னே குறிப்பிடப்படுது. வீட்டில் மொட்டை மாடி இருக்குது அப்படிங்கும்போது அதில் ஒரு நிழலை ஏற்படுத்துங்க. அந்த இடத்துல பறவைகளுக்காக தண்ணீரும் கொஞ்சோண்டு உணவு ஆகாரத்தையும் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அது பல ஜென்மத்திலையும் உங்களுக்கு வந்துட்டு பெரிய புண்ணிய உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏன்னா சக மனிதர்களை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே போல் நம்ம சுற்றுப்புறத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதே மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக இருக்க பட்சத்தில் ஏதாவது ஒரு பாத்திரங்கள்லையோ அல்லது பெரிய அண்டாக்கள்லையோ வந்துட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா தண்ணீர் எடுத்து கொண்டு போய் அங்கே வைங்க. அங்கே இருக்க காட்டு விலங்குகள் அதை குடிச்சிட்டு அதோட தாகத்தை அதுவும் தணிச்சுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பெரும்பாலும் இதை பற்றின விழிப்புணர்வு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் கட்டாயமாக ஏற்படுத்துங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற நோயானது நம்மளை மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கும். ஏன்னா வெயில் ஏற்கனவே நம்மளை ரொம்ப படாதபாடுபடுத்திக்கிட்டு இருக்கோம். பத்தாவதுக்கு இது போல் ஏதாச்சும் தாக்கம் வந்துருச்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது. அது குழந்தைகளுக்கு வந்துட்டால் கண்டிப்பாக அவங்களால சமாளிக்கவே முடியாது. அதனால் இதை பற்றின விழிப்புணர்வை எல்லாத்துக்குமே ஏற்படுத்துங்க. நீங்களும் பார்க்குறவங்க கிட்டேயெல்லாம் இதை சொல்லுங்கள், இந்த மாதிரி உணவு ஆகாரங்களை எடுத்துக்கங்க, இந்த அளவுக்கு சுத்தமாக வீட்டை வச்சுக்குங்க. அந்த மாதிரியான அறிவுரைகளை மற்றவங்களுக்கு கட்டாயம் எடுத்து சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.